ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஆகஸ்ட் 1 கரண்ட் அஃபேர்ஸு தினமணி பேப்பரில் உள்ளதை பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட் பேஜில் வந்து நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் எதுவும் இல்லை. செகண்ட் பேஜில் பார்த்திங்க அப்படின்னா உயர்கல்வித்துறை அமைச்சர் யார் அப்படின்னா கோவி செழியன் அவங்க இருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க ரைட்டாக போதும். ஜஸ்ட் எக்ஸாமுக்கு கேட்பாங்கன்னு சொல்ல முடியாது, பட் சப்போஸ் கேட்டால் நமக்கு ஒரு பொறுத்துகள் வச்சாங்கன்னா அது யூஸ் ஆகும். அடுத்து பாருங்கள், நமக்கு காலம் வழங்கிய கொடைன்னு சொல்லிட்டு முதலாம் ராஜேந்திரன் சோழனோட ஒரு ஆர்டிக்கல் மாதிரி வந்திருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம ஆடி திருவாதிரைன்னு சொல்லிட்டு நம்ம அவங்களோட பிறந்தநாளை கொண்டாடணும் இல்லையா, நம்ம நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் கூட வந்திருந்தாங்க இல்லையா. ஓகே, அதனால தான் இந்த இது வந்திருக்கு. அதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களோட பிறந்த நட்சத்திரத்தை வந்து கண்டுபிடிச்சது வந்து எந்த கோயில் அப்படின்னா திருவாரூர் தியாகராஜர் கோயிலில் உள்ள ஒரு கல்வெட்டில் தான் அவங்க ஆடி திருவாதிரைங்கிற நாளில் தான் பிறந்தாங்கன்னு சொல்லி பிறந்த நட்சத்திரம் அதில் தான் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேவா, அதில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா, யாம் பிறந்த ஆடி திருவாதிரையும் ஐயனின் ஐப்பசி சதயமும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கதா சொல்கிறாங்க. அப்புறம் பாருங்கள், நம்ம தொல்காப்பியத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, வடவேங்கடம் முதல் தென்குமரி வரை, அதாவது வடக்கே வேங்கடமும் தெற்கே குமரியும் தமிழ்நாட்டோட எல்லைய பகுதியாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு தொல்காப்பியத்தை சொல்லியிருக்கு. அதுக்கு காரணம், முக்கியமான காரணம் வந்து வடக்க போர் புரிஞ்சது யாரும் நம்ம முதலாம் ராஜேந்திர சோழன் தான். ஓகேவா, அங்கே போய் கங்கையில் நீர் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அதனால் கங்கை கொண்டான்னு கூட அழைக்கப்படுவாங்க. இவங்களோட ஆட்சி எப்போ ஆரம்பிச்சு அப்படின்னா 1014 தான் இவங்க அரசராக பொறுப்பேற்றிருக்காங்க. சரியா, அது 1017 வந்து இலங்கைக்கு படையெடுத்து போயிருக்காங்க. அங்கே அதை பற்றி சொல்கிறது வந்து மகாவம்சம்ங்கிற ஒரு நூல். ஓகேவா, அப்புறம் பாருங்கள், ஒட்டக்குதிரோட மூவர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, கங்கை நதியும் கடாரமும் கைக்கொண்டு சிங்காதனத்திருந்த செம்பியர் கோன் அப்படின்னு சொல்லி ஒட்டக்குதிர் வந்து அவரோட மூவர்களால் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், சோழரோட தலைநகரம் நமக்கு தெரிஞ்சது வந்து மேக்ஸிமம் உறையூர், தஞ்சாவூர், கங்கை கொண்ட சோழபுரம். ஓகேவா, உண்மையாக நல்லா தெரியும். அதில் வந்து பழையாறைன்னு ஒன்று எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்காங்க, அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் இந்த நாள்லையுமே நமக்கு அதிகமான ஆண்டுகளுக்கு வந்து தலைநகரமாக இருந்தது வந்து கங்கை கொண்ட சோழபுரம். சரிங்களா, தலைநகரம் உருவாக்குனது வந்து முதலாம் ராஜேந்திர சோழன் தான். 254 ஆண்டுகளுக்கு அந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்து தலைநகரமாக இருந்திருக்கு. அப்புறம் பாருங்கள், சோழ மன்னர்கள் வாழ்ந்த இடம் தான் எனது மாளிகை மேடுன்னு அழைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, அடுத்து பாருங்கள், கங்கை கொண்ட சோழன் ரெண்டுமே யார் தான், முதலாம் ராஜேந்திர சோழன் தான். அதை அப்படி சொல்லலாம். பாருங்கள், எதனால் அப்படின்னா வடநாட்டு மன்னர்களை வந்து போர் புரிந்து வெற்றி பெற்று கங்கை நீரை கொண்டு வந்ததுனால அப்படி கங்கை கொண்டான்னு சொல்கிறோம். ஓகேவா, அடுத்து பாருங்கள், தமிழ் புலவர்களான ஜெயங்கொண்டார், ஒட்டக்குத்தர் ரெண்டு பேருமே எங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தில் வாழ்ந்திருக்காங்களாம். அங்கே கலிங்கத்து பரணியும் எங்கே வச்சு எழுதப்பட்டிருக்கு அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்தில் தான் எழுதப்பட்டிருக்கு. ஓகேவா, அப்புறம் உக்கிரம சோழர் உலா, 2ஆம் குலோத்துங்க உலா முதலியவையும் பாடப்பட்டிருக்கு. ஓகேவா, அப்புறம் சேக்கிழாரோட பெரிய புராணம் பாடுவதற்கும் அந்த பகுதி தான் தூண்டுகோல் அமைஞ்சிருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், முதலாம் சடையவர்ம சுந்தர பாண்டியன் இவங்க தான் கடைசியாக வந்து 3ஆம் குலோத்துங்கன் இறந்ததுக்கப்புறம் சோழ வம்சத்தை வந்து சோழ நாட்டு மீது படையெடுத்து அவங்களோட வம்சத்தை முடிவு கொண்டு வந்தவர் யாருன்னா முதலாம் சடையவர்மன் சுந்தர பாண்டியன். சரிங்களா, அடுத்து பாருங்கள், சோழரோட ஆட்சி வந்து 1279 முடிவுற்றிருக்கு. ஓகேவா, அடுத்து இதில் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு. அடுத்து வாங்க, திருக்குறள். இன்றைக்கி பேப்பரில் என்ன திருக்குறள் அப்படின்னா, அறிவினான் ஆகுவது உண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. ஓகேவா, அதாவது மற்ற உயிரின் துன்பத்தை தன் துன்பம் போல் கருதி காப்பாற்றாவிட்டால் பெற்றுள்ள அறிவினால் ஆகும் பயன் உண்டோ அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து இன்னா செய்யாமைன்ற அதிகாரத்தில் இந்த திருக்குறள் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேவா, படித்து வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக தெலுங்கானாவைச் சேர்ந்த டி வினோத்குமார் பதவியேற்பு. அதாவது நீதிபதி தான் புதுசாக ஒரு நீதிபதி வந்து பதவி பிரமாணம் பண்ணி வச்சுருக்காங்க. யார் பண்ணி வைப்போம் அப்படின்னா நம்ம உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் பண்ணி வச்சுருப்பாங்க. பட் அப்பாயின்மெண்ட்டை வந்து ஆர்டர் இஷ்யூ பண்ணுறது யாருன்னா குடியரசுத் தலைவர். அவங்க தான் வந்து இவங்களை வந்து நியமனம் பண்ணுவாங்க. பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறது மட்டும்தான் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓகேவா, மொத்தம் வந்து இப்போ வந்து யார் தலைமை நீதிபதியாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்எம் ஸ்ரீவஸ்தவா. சரியா, அவங்க தான் இப்போ நம்ம சென்னை உயர்நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதியாக இருக்காங்க. ப்ளஸ் இப்போ மொத்தமாக எத்தனை நீதிபதிகள் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க பார்த்தோம் அப்படின்னா 56 நீதிபதிகள் இருக்காங்க. இவங்களோட இந்த வினோத்குமாரோட நியமனத்தோடு சேர்த்து 56 நீதிபதி இருக்காங்க. மொத்தம் 75 சீட்டு. ஸோ 19 சீட்டு இன்னும் வேக்கண்டாக இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, அடுத்து பாருங்கள், தமிழ்நாடு மாநில திருநங்கையர் கொள்கை 2025.
ஓகேவா? அதை ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. என்ன நோக்கம்னு மட்டும் சொல்கிறேன். நியாயமான, சமமான, வளமான சமூகத்தை அவர்களுக்காக உருவாக்குவதே கொள்கையின் இலக்கு. ஓகேவா? இலக்கு. அது மாதிரி முழுமையான சமூக ஒருங்கிணைப்பு, கண்ணியம் மற்றும் உரிமைகளை பாதுகாப்பதை இக்கொள்கை நோக்கமாக கொண்டுள்ளது. ஓகேவா? ஜஸ்ட் என்ன கொள்கை, என்ன நோக்கம் மட்டும் லைட்டாக ரீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன். சரிங்களா? முதல்ல வந்து செலியன் பார்த்தோம் இல்லையா, உயர்கல்வித்துறை அமைச்சர்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்து சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் இப்போ கீதா ஜீவன். நோட் பண்ணிக்கோங்க. தலைமைச் செயலர், நம்ம தலைமைச் செயலர் இப்போ யார் இருக்கா? முருகானந்தம். ஓகேவா? அதாவது எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம இப்போ லாஸ்ட்டாக கூட நிதியமைச்சர்கள் பொறுத்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜஸ்ட்டு எந்த துறையில் யார் அமைச்சர்ன்றது திடீர்னு ஒரு கொஷினாக வைக்கலாம் இப்போதைக்கு. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதனால் பேப்பரில் வர்றது ஜஸ்ட் லைட்டாக படிச்சுக்கிறோம். சரிங்களா? அடுத்து பாருங்கள். உயர்கல்வி நிறுவனங்கள் சேர்க்கை பெற்ற SC/ST மாணவர்களுக்கு மடிக்கணினி. இதில் வந்து அதான் சொல்ல வந்தது என்னென்னா, ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்து பாருங்கள். வெளிநாடுகளில் 18.8 லட்சம் இந்திய மாணவர்கள். இதில் நம்ம பார்க்க வேண்டியது அப்படி என்னென்னா, வெளிநாட்டுக்கு வந்து விசா வந்து இதுவரை 2020 வரைக்கும் 171 நாட்டு பயணிகளுக்கு தான் வழங்கப்பட்டு வந்துச்சு. இப்போ வந்து 181 நாடுகளுக்கு வந்து விசா வழங்கப்படுது. ஓகேவா? அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பாகிஸ்தானில் உள்ள அந்த கர்தார்பூர் குருத்வாரா கோயிலுக்கு வந்து நம்மளோட இந்தியாவில் இருக்கக்கூடிய சீக்கியர்கள் போயிட்டு வந்து அதாவது சாமி கும்பிட்டு வர்றதுக்கான அந்த ஒரு ஒப்பந்தம் வந்து என்னென்னா 2019 கையொப்பமாயிருக்கு. ஓகேவா? அடுத்து பாருங்கள். பிலிப்பைன்ஸ் அதிபர் வந்து இந்தியாவுக்கு வராங்க. அவங்க பேர் பார்த்திங்க அப்படின்னா ஃபெர்டினாண்ட் ஆர் மார்கோஸ் ஜூனியர். ஓகேவா? ஜஸ்ட்டு அவங்க இப்போ அதாவது 2 நாட்டுக்கு இடையிலான பல்துறை ஒத்துழைப்புகளுக்காண்டி பிரதமர் மோடியை பார்த்து பேசுறதுக்கு வராங்க. அப்புறம் அப்படியே குடியரசுத் தலைவரெலாம் பார்ப்பாங்க. வெளியுறவு செயலாளர் நம்ம ஜெய்சங்கர், வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவங்களையும் பார்ப்பாங்க. சரியா? அதுக்கு அவங்க ஜஸ்ட்டு வந்திருக்காங்க. யார் என்ன, எந்த நாடு, எந்த பேர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. அடுத்து பாருங்கள். வழக்கத்தை விட அதிகமாக பருவமழை. ஓகே. இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட தலைமை இயக்குனர் பேர் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இதில் மிருத்யுஞ்சய மொஹபத்ரா. ஓகேவா? மிருத்யுஞ்சய மொஹபத்ராங்கிறவங்க தான் இந்திய வானிலை ஆய்வு மையத்தோட தலைமை இயக்குனர் இப்போதைக்கு. ஜஸ்ட் அவ்வளோதான். அதுக்கு மேலே நோட் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி சிங்கப்பூரில் வந்து உலக நீச்சல் சாம்பியன்ஷிப் வந்து நடந்திருக்கு. ஓகேவா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அது போதும். எங்கே நடந்துச்சு மட்டும் நோட் பண்ணால் போதும். அப்புறம் பாருங்கள். தருண் மன்னப்பள்ளி அப்படிங்கிற ஒரு பிளேயர் நேமு. என்ன ஸ்போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேட்மிண்டன். அது மாதிரி லக்ஷயா சென்னு கொஞ்சம் ஃபேமஸான பேட்மிண்டன் பிளேயர் தான் இந்தியாவில். ஓகே. இந்த 2 நேமும் நோட் பண்ணிக்கோங்க. எதுக்காக ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் அவங்களோட ஸ்போர்ட்ஸ் நல்லா நோட் பண்ணணும் அப்படின்னா, லாஸ்ட்டாக குரூப் 2ல் ஒரு எக்ஸாமில் கூட கிடாம்பி ஸ்ரீகாந்த் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த விளையாட்டு துறையை சேர்ந்தவங்க சொல்லி கேட்டிருந்தாங்க. அவங்க பேட்மிண்டன் பிளேயர் தான். ஓகேவா? அடுத்து ப்ரோ கபடி லீக் வந்து 12வது சீசன் வந்து வரப்போகுது. அடுத்து சீனா. பாகிஸ்தான் வந்து ஒரு சேட்டலைட் வந்து சீனாவில் வச்சு ஏவிருக்காங்க. அதில் குவைஜோ 1A அப்படிங்கிறது சீனாவோட ராக்கெட்டு. இவங்க பாகிஸ்தானோட சேட்டலைட் நேம் வந்து PRSS-1. ஓகேவா? ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட் வாங்க. அடுத்து வந்து நம்ம சைவ சமய குறவர் 4 வரல சுந்தரர் பற்றி ஒரு சின்ன ஆர்டிக்கல் வந்திருக்கு. கீ பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதாவது 63 நாயன்மார்கள்லேயும் இவங்க சுந்தரர் வந்து ஒரு ஆள் தான். அவங்க தான் 4 சைவ சமய குறவர்லேயும் ஒரு ஆளாகவும் இருக்காங்க. ஓகேவா? இவங்களோட இயற்பெயர் பார்த்திங்கன்னா நம்பியாரூரன். ஓகேவா? பிறந்த ஊர் திருநாவலூர். அதாவது திருமுனைப்பாடி பக்கத்தில் திருநாவலூர் என்னும் ஊரில் 8ஆம் நூற்றாண்டில் பிறந்திருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி இவங்க அந்த சிவபெருமானுக்கு இவங்க வந்து அர்ப்பணிச்சிட்டான்ற மாதிரி ஒரு கதை இருக்கும் இல்லையா? ஆனால் இவங்க கல்யாணம் பண்ண போகும்போது அந்த கல்யாணம் நடத்தக்கூடாது, இவங்க எனக்கு அடிமைன்ற மாதிரி சிவபெருமான ஒரு வயசான தோற்றத்தில் வர்ற மாதிரி ஒரு கதை இருக்கும். அப்படி வரும்போது இவங்க வந்து நீர் பித்தன்னு சொல்லிட்டு சிவபெருமானே கோபமாக பேசியிருப்பாங்க சுந்தரர். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோயிலுக்கு திருவெண்ணெய்நல்லூர் கோயிலில் போயிட்டு அந்த முதியோரை மறைஞ்சு போயிடுவாங்க. கோயிலுக்குள்ளே வர சொல்லியிருப்பாங்க சுந்தரரை. போய் பார்க்கும்போது முதியோர் கோயில் உள்ளே போகணுன்னு மறைஞ்சோன்னே அது சிவபெருமான்ங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிடுவாங்க. அப்புறம் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. அதான் இது பித்தா பிறைசூடி அப்படிங்கிற அவரோட முதல் தேவார பதிகமாக. ஓகேவா? சுந்தரர் பாடியிருக்காரு. ஓகேவா? மொத்தம் வந்து 38,000 தேவார பதியங்கள் பாடியிருக்காங்க சுந்தரர் வந்து. அதில் 101 பதியங்கள் நமக்கு கிடச்சிருக்கு. ஓகேவா? அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பேப்பரோட கண்டென்ட் முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது படிக்கிறாங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள். எந்த எக்ஸாம் படிக்கிறதா இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணி பார்க்க சொல்லுங்கள். நமக்கு எல்லா எக்ஸாமுமே யூஸ்ஃபுல்லாக தான் தினமணி பேப்பரில் எப்போவுமே கண்டென்ட் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.